ஹாய் வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து பிஃபோராக எழுந்துட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் போகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் எழுந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன போட்டோன்னா, எனக்கு முக்கியமான அந்த காஃபி வந்து போட்டாச்சுங்க. எல்லோரும் வந்து காஃபி சாப்பிட்டுட்டிங்களா? சண்டே வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி வேலையை வந்து நம்ம ஹாப்பியாக தொடங்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. யார் யார் வந்து காஃபி சாப்பிட்டீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நாங்கள் மார்க்கெட் போன வீடியோ வந்து நான் ஷார்ட்டாக போடுறேன். இது வந்து நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பேக்கிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாங்களா, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றது ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம் பொருள்களை. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே, சில்ட்ரன்ஸ் வந்து வீட்டில் இருந்து சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக பேக்கரி ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பனானா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து பானிபூரி வந்து இருந்ததுங்க. அது வந்து செய்கிற இடத்துல போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பானிபூரி இல்லாது மசாலா பூரி. அடுத்தது வந்து வெஜிடேபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. இங்கே வந்து மழையாக இருக்கிறதுனால வெஜிடேபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்தது. ரேட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது. நான் எப்போவுமே வந்து 10 ரூபா காய்கறி பேக்கெட்டு தான் வாங்குவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், கேரட்டு வந்து 10 ரூபா தான், தாராளமாக வாங்கலாம். பட் முன்ன இருந்ததை விட வந்து கம்மியாக தாங்க இப்போ வந்து இருக்குது. இது வந்து வெண்டைக்காய், அது வந்து பீன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தால் அளவுகள் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் இல்லை, மழையாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வரலையா, அதனால் அளவுகள் கம்மி பண்ணிட்டாங்க. இது வந்து 3 வாழைக்காய் வந்து 20 ரூபாய். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. 10 ரூபா பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 4 தான் இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து 20 ரூபாய்க்கு அப்படியே கவரில் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு கவரில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், 10 ரூபாய் உருளைக்கிழங்கை வந்து 20 ரூபான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மழை சீசன் இல்லைங்களா, ரொம்ப காய்கறிங்களாம் வரத்து இல்லைன்றதுனால காய்கள் வந்து கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் 10 ரூபா பேக்கெட்டு தாராளமாக வாங்கலாங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் அது கூட வந்து சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவீங்களா, நீங்கள் சேனைக்கிழங்கு சொல்லுவீங்களான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே மழையில் வந்து ரொம்ப நனைஞ்சதுனால அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. சேப்பங்கிழங்கு வந்து 10 ரூபா தாங்க சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் வந்து வாங்கிட்டேன். ஏற்கனவே என்கிட்ட இஞ்சி இருந்ததுனால பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இளம் பச்சை மிளகாய் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சரின்னு 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். இன்றைக்கி தான் வந்து இந்த வாரத்துக்கான காய்கறிகள் வந்து நான் இது தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கேரட் வந்து பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்கிறதுனால 2 பேக்கெட்டு, உருளைக்கிழங்கும் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அடுத்தது வந்து வாழைக்காய் 20 ரூபா. அடுத்தது பீன்ஸு, லேடிஸ் ஃபிங்கர் வந்து நான் ஏற்கனவே நிறையா வாங்கிட்டதுனால இப்போ கொஞ்சம் ஒரு பேக்கெட் தான் வாங்கினேன். அடுத்தது வந்து பூவன் வாழைப்பழம் வந்து வாங்கினேங்க. 7 பீஸ் கொடுத்துருந்தாங்க. 7 வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம் 20 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான அந்த மசால் பூரி வந்து ஒரு இடத்துல வந்து 35 ரூபா இருக்கும், ஒரு இடத்துல வந்து 30 ரூபா இருக்குங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்தது குழந்தைங்க வந்து கேக் வந்து கேட்டுருந்தாங்க, பீஸ் கேக்கு. அதை வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது வந்து க்ரீம் பன்னு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பப்ஸு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது வந்து குழந்தைங்க கேட்டு அமிச்சாங்க. இந்த பேக்கரியில் வந்து எனக்கு கேக்கு, சிக்கன் பப்ஸு வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து க்ரீம் பன்னும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இது தாங்க இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.